ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஒரு மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்துல வரக்கூடிய மாசி மகம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை ஒன்றாக கலந்து தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெயில போடுறதால இனிமே வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். கூடிய சீக்கிரம் நினைத்த காரியம் நடக்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மாதிரி பொருட்களை கலந்து என்ன தீபத்தை ஏற்ற போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மாசி மகம் அப்படின்னு சொன்னாலே அது நீராடுதல், கடலாடுதல், அதாவது புனித நதிகளுக்கு, நீர்நிலைகளுக்கு போயிட்டு நம்ம குளிக்கணும். அது மூலயமா நம்மளுடைய எல்லா விதமான பாவங்களும் விலகும் அப்படிங்கிறது தான் மாசி மகத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நோக்கம். அதுவும் எக்கச்சக்கமான தெய்வங்கள், எக்கச்சக்கமான தேவர்கள், முனிவர்கள் மாசி மக தினத்துல நீர்நிலையில் நீராடுவாங்களாம். அது மூலயமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தெய்வீக ஆற்றல் இன்னும் புதுப்பிக்கப்படும், மேம்படுத்தப்படுமா. நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நமக்கும் சில விஷயம் நடக்காது, சில விஷயம் தடைப்பட்டுட்டே போகும்ல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கி வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடப்பதற்கான வழிவகை ஏற்படுத்துவதற்கான முக்கியமான விஷயம்தான் இந்த ஒரு மாசி மகம். மாசி மகம் அப்படிங்கிறது ஒரு வருஷமும் மாசி மாதத்துல வரக்கூடிய மகம் நட்சத்திரமும் ஒரு சில வருஷங்கள்ல பௌர்ணமியும் சேர்ந்து வரும். ஆனா இந்த வருஷம் நமக்கு மாசி மகம் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. பௌர்ணமி திதியை பொறுத்த வரைக்கும் மறுநாள் செவ்வாய்க்கிழமை மார்ச் 3ஆம் தேதி வருது. மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை மார்ச் 2ஆம் தேதி காலையில சரியா 8:17 ஆரம்பிக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் மறுநாள் மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில 8:07 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் திங்கட்கிழமை காலையில 8:15 மணில உங்களுக்கு மகம் நட்சத்திரம் தான். பௌர்ணமி பாத்தீங்கன்னா அதே மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை வருதுல்ல, அன்றைய தினம் மாலை 6:29 தான் உங்களுக்கு பௌர்ணமி பிறக்குது. அது மறுநாள் மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5:52 வரைக்கும் இருக்கு. சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமியா கணக்கில் எடுத்துக்கணும். மகம் நட்சத்திரத்தை நம்ம திங்கட்கிழமை எடுத்துக்கலாம். நீங்க புனித நதிகளில் போய் நீராடுறது, உங்க பாவங்களை போக்கிக்கிறது, கடலாடுதல், இது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீங்க திங்கட்கிழமை மார்ச் 2ஆம் தேதி பண்ணிக்கலாம். ராமேஸ்வரம் மாதிரியோ காசி மாதிரியோ எக்கச்சக்கமான புனித நதிகளுக்கு போயிட்டு அங்க நீராடுறது மூலியமா இதுவரை நாமளோ நம்ம முன்னோர்களோ தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய பாவங்களால நமக்கு கஷ்டங்கள் ஏற்படுது, வாழ்க்கையில சில விஷயங்கள் தடைபட்டுக்கிட்டே போகுது அப்படிங்கிறவங்களுக்கு அது எல்லாமே தீர்ந்து நல்லது மட்டுமே நடக்கும். அதுதான் இந்த மாசி மகத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். கும்பகோணத்துல இருக்கக்கூடிய மாசி மகா குளத்துல வருஷா வருஷம் கங்கை மாதிரி எக்கச்சக்கமான புனித நதிகளை நீராடிட்டு போவாங்களாம். காரணம், தெரிந்தோ தெரியாமலோ கடந்த ஒரு வருடத்துல அவங்க ஏதாவது பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த கங்கை நதி அந்த பாவத்தை கும்பகோணத்துல இருக்கக்கூடிய மகா குளத்துல தீர்த்துக்கிட்டு போவாங்களாம். அந்த அளவுக்கு சக்தி பெற்றதுதான் நீராடுதல், அதாவது கடலாடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான நிகழ்வு. கண்டிப்பா, அதாவது ஒருவேளை உங்க வீடு பக்கத்துல ஆறு, ஏரி, குளம், கிணறு, கடல் இது மாதிரி நீர்நிலையில் இருக்குன்னா கட்டாயம் ஒரே ஒரு பக்கெட்டாவது அந்த தண்ணீர் உங்க தலையில ஊத்துற மாதிரி பாத்துக்கோங்க. அது நீங்க தெரிந்தோ தெரியாமலோ பண்ணக்கூடிய விஷயத்தால எல்லா விதமான பாவங்களையும் நீக்கி நல்லது மட்டுமே ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் இந்த மாசி மகம் தினம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது. அம்பாள் தாட்சாயினி அவதாரம் எடுத்ததும் இந்த மாசி மகம்தான். சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தை சொல்லி கொடுத்ததும் இந்த மாசி மகம்தான். இப்படி பல சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாசி மக தினத்தன்னைக்கு நம்ம வீட்டுல பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள் ரொம்ப முக்கியம். காலையில 8:17 பிறகு இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த எல்லா பொருட்கள், இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக கலந்துக்கணும். கலந்து அதுல ஒரு துளி எடுத்து தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெயில போட்டு தீபம் ஏத்தணும். சரி, இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏத்தலாம், யார் யார் ஏத்தலாம்? திங்கட்கிழமையில மாசி மகம் வந்திருக்கு. காலையில 8:15 மேலதான் மகம் பிறக்குது. எப்படி பார்த்தாலும் 7:09 ராகு காலம் முடிஞ்சிடும். யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் காலைல 10:12 இருக்கு. ஒருவேளை நீங்க ஆபீஸ் போறீங்க, வெளில வேலைக்கு போறீங்கன்னா இந்த தீபத்தை காலை நேரத்துல ஏற்ற மாதிரி இருந்தா சரியா ஒரு 9:15 10:15 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை காலை நேரத்துல தீபத்தை ஏத்த முடியலன்னா மாலை 6:30 மேல கண்ணை மூடிட்டு நீங்க தீபத்தை ஏத்திக்கலாம். ஏன்னா மறுநாள் காலையில 8 மணி வரைக்கும் உங்களுக்கு மக நட்சத்திரமும் இருக்கு. 6:30 மேல பௌர்ணமியும் பிறந்துடும். கூடுமான அளவுக்கு மாலை நேரத்துல தீபத்தை ஏத்துறது ரொம்ப விசேஷம். இந்த தீபத்தை ஏத்துவதற்காக உங்களுக்கு தேவைப்படுவது முக்கியமா 3 பொருள் தான். அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு ஸ்பூன் ஏலக்காய், அடுத்ததா ஒரே ஒரு ஸ்பூன் கிராம்பு, கடைசியா 2-3 துண்டு பச்சை கற்பூரம். இந்த 3 பொருட்களும் நம்மளோட பல பதிவுகள்ல தாந்திரிக பொருட்களாக பயன்படுத்தியிருக்கிறோம்.
எந்த ஒரு பரிகாரம் பண்றதா இருந்தாலும், பூஜை பண்றதா இருந்தாலும், அதுக்கு நமக்கு சில புலப்பொருட்கள் தேவைப்படும். அதுல முக்கியமான ஒரு பொருள் வந்து ஏலக்காய். ஏலக்காய் பணவசியம், ஜனவசியம் இந்த இரண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருள். பணவசியம்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காசு பணத்தை நம்ம பக்கம் காந்தம் போல ஈர்க்கக்கூடியது. வீண் வரைய வீண் செலவு தவிர்க்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக விஷயங்களுக்கெல்லாம் பணவசியம்னு சொல்லலாம். ஜனவசியம்னா என்ன? நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிக்கு உங்க மேல நல்ல அபிப்பிராயம் வரணும். நீங்க அதுவும் வியாபாரம் பண்றீங்க, தொழில் பண்றீங்கன்னா உங்களுடைய வாடிக்கையாளருக்கு உங்க மேல நம்பிக்கை வந்து தொடர்ந்து உங்ககிட்ட உங்க வியாபாரம் பண்ணணும். இது மாதிரி விஷயங்கள் தான் ஜனவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு பேரு புகழெல்லாம் உண்டாகும். இதுதான் ஜனவசியம். இந்த இரண்டத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான மகிமை வாய்ந்த பொருள் வந்து ஏலக்காய். வாசனை மிகுந்த ஒரு பொருள். இதுக்கு ஈடு இணையே கிடையாது. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் கிராம்பு. கிராம்பு அப்படிங்கிறது காரியத்தடை நீக்கி பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா சின்ன உருவமா தெரியும். ஒரே ஒரு கிராம்பை நீங்க பூஜை அறையில வச்சு எடுத்துட்டு மணி பர்ஸ்ல வச்சீங்கன்னா பணம் வந்து உங்க கையில சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை விட முக்கியமானது, ஏதாவது முக்கியமான விஷயம் வெளில போறீங்க, அந்த காரியத்தை நீங்கணும் அப்படின்னா, போகக்கூடிய காரியத்தை வெற்றி கிடைக்கணும்னா கிராம்பை கையில் எடுத்துட்டு போலாமா. அந்த அளவுக்கு நினைத்த காரியத்தை ஏற்படுத்தக்கூடியது, நடத்தி காட்டக்கூடியது கிராம்பு. பச்சை கற்பூரத்தை பத்தி சொல்லி தெரிய தேவையில்ல. மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் சேர்ந்து வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். எங்கெல்லாம் பச்சை கற்பூர வாசம் இருக்கோ அங்க வந்து தெய்வீக ஆற்றல்களும் தெய்வீக எண்ணங்களும் அதிகமா இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள், கெட்ட சக்திகள், துர்சக்திகள், நெகட்டிவ் வைப்ரேஷன் இதெல்லாம் நம்ம பக்கத்துல நெருங்கவே கூடாது. அது நம்ம வீட்டுல இருந்தாலும் விரட்டி அடிக்கப்படணும்னு நினைக்கிறவங்க பச்சை கற்பூரத்தை வீட்டுல பூஜை அறையில வச்சுக்கலாம். இப்ப சொல்லிருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கும் ஒரு மகிமை. ஏலக்காய் பணவசியம், ஜனவசியம். கிராம்பு வந்து காரியத்தை நீக்கி. லட்சுமி கடாசத்துக்கும் மகாவிஷ்ணுவோட கடாசத்துக்காகவும் பச்சை கற்பூரம். இந்த 3 பொருட்களை என்ன பண்ணுங்கன்னா, சின்னதா ஒரு கிண்ணத்துல இல்ல ஒரு பவுல்ல கொட்டி நல்லா குலுக்கிக்கணும். அந்த 3 பொருட்களும் நல்லா கலந்துடணும். அதுக்கப்புறமா வீட்டோட பூஜை அறையில இந்த தெய்வம் அந்த தெய்வம் அப்படின்னு இல்லாம பொதுவாக தீபத்தை ஏத்திக்கலாம். சிவபெருமான், அம்பாள், தாயார், முருகப்பெருமான்னு சொல்லி இந்த முக்கியமான கடவுள்களுக்கு இந்த மாசி மாதம் உகந்தது அப்படிங்கிறதால இந்த 3 தெய்வங்களுக்கு முன்னாடி கூட தீபத்தை ஏத்திக்கலாம். அது உங்க தனிப்பட்ட விருப்பம் தான். பூஜை அறையில பொதுவா ஏத்துறது இன்னும் விசேஷம். ஏற்றக்கூடிய தீபம் வந்து நெய் தீபமா இருக்கக்கூடாது. தீப எண்ணெய். தினமும் வீட்டுல காமாட்சி அம்மனுக்கு குத்து விளக்குகள்லாம் வந்து தீப எண்ணெய் விட்டு ஏத்துவீங்கல்ல, அதே எண்ணெயை பயன்படுத்திக்கலாம். சின்னதா ஒரே ஒரு அகல் விளக்கு. அகல் விளக்கு இருந்தா விசேஷம். ஒருவேளை அகல் விளக்கு இருந்தா, பழைய அகல் விளக்கு இருந்தா பயன்படுத்திக்கோங்க. புதுசா வாங்க வேணாம். அகல் விளக்கே இல்லைங்கிறவங்க சின்னதா ஒரு காமாட்சி விளக்கு எடுத்துக்கலாம். இந்த தீபத்தை எந்த திசை பார்த்து ஏத்தணும்? தினமும் பூஜை அறையில விளக்குகளை எந்த திசை பார்த்து எரியுதோ அந்த திசையை பார்த்து ஏத்திக்கலாம். முதல்ல எப்பவும் போல விளக்கெல்லாம் தயார் செஞ்சு வச்சிடுங்க. தயார் செஞ்சு வச்சுட்டு அந்த விளக்கோட குழி பகுதி, அந்த எண்ணெய் ஊட்டோடைய பகுதி இருக்குல்ல, அதுல இப்ப எண்ணெய் இருக்கும். அதுல இந்த ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3த்தையும் ஒன்னாக சேர்த்து குலுக்கி தயார் செஞ்சு வச்சிருப்பீங்கல்ல, அதுல ஒரு துளி இல்ல ஒரு ஸ்பூன் இல்ல ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். அந்த விளக்கோட அளவு எந்த அளவுக்கு இருக்குதோ எண்ணெய் வழியாத மாதிரி அந்த பொருட்களை கலந்து தீபத்தை ஏத்திருங்க. இந்த தீபத்தை ஏத்துறதால என்ன ஒரு மகிமை ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 விஷயங்களும் சேரும். பணவசியம், ஜனவசியம், காரியத்திரை நீக்குதல், லட்சுமி கடாட்சம். இந்த 3ம் சேரும்போது அது உங்களுக்கு மாசி மகா தினத்துல மிகப்பெரிய விஷயங்களை ஈர்த்து கொடுக்கும். அந்த தீபம் ஒரு 5 நிமிஷம் எரிஞ்சா கூட போதும். அதுக்கப்புறமா அந்த தீபத்தை குளிர வச்சுட்டு மறுநாள் அந்த தீபத்துல இருக்கக்கூடிய பழைய பொருட்களை, அதாவது அந்த மீந்து போயிருக்கக்கூடிய அந்த ஏலக்காய், கிராம்பு அது ஏதாவது உள்ள தேங்கி இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து கால் படத்த மாதிரி தண்ணியில போட்டுருங்க. இல்லை செடி கொடிகள்ல போட்டுருங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யாரு வேணாலும் தீபத்தை ஏற்றலாம். எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. மாசி மகம் தினம் பிறந்து மாலை 6:30 மணிக்கு மேல பௌர்ணமி ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த தீபத்தை ஏற்றி பாருங்க. கண்டிப்பா வாழ்க்கையில பல மாற்றங்களை சீக்கிரமா பார்ப்பீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.